இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்புடைய தீவிரவாதிகள் கட்டாயம் வேட்டையாடப்படுவார்கள் என அமித்ஷா திட்டவட்டம். தீவிரவாதிகள் அனைவரையும் வேரோடு ஒழிக்கும் வரையில் தங்களது நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டோம் எனவும் திட்டவட்டம். போர் தொடக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள், முடிவை நாங்கள் சொல்கிறோம். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் சௌத்ரி கொக்கரிப்பு. பாதுகாப்பு காரணமாக கராச்சி மற்றும் லாகூர் வான்வெளி பகுதியை மூட பாகிஸ்தான் அரசு முடிவு. வரும் 31ஆம் தேதி வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் காலை 8 மணி வரை மூடப்படும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உலகெங்கும் உள்ள கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்கள் இந்தியாவுக்கு வர வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு. இந்தியாவில் உள்ள பல கதைகளை உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு. முதல் முறையாக ஆளுநர் தரப்பில் பிரதிநிதி யாரும் இடம்பெறாமல் தேடுதல் குழு அமைத்து அரசாணை வெளியீடு. கட்சி தொடங்கிய பின் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த தவேக தலைவர் விஜய், ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக மட்டுமே செல்வதாக சென்னையில் பேட்டி. மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போகிறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானலில் ஒரு ஷூட்காக போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். மதுரை விமான நிலையத்தில் தனி விமானம் மூலம் வந்த தவேக தலைவர் விஜய் விமானத்திலிருந்து இறங்கும்போது உற்சாகமாக குதித்து கால் வைக்கும் காட்சி வைரல். மதுரை விமான நிலையத்தில் தவேக தொண்டர்களின் படையெடுப்பால் சிறிது தூரம் ரோட் ஷோ சென்ற விஜய், அறிவுறுத்தலை மீறி பின்தொடர்ந்த தொண்டர்களால் கேரவன் சேதம். பிரதமர் மோடி ஒரு போராளி, காஷ்மீரில் அவர் அமைதியை மீண்டும் நிலைநாட்டுவார் என நடிகர் ரஜினிகாந்த் உறுதி. மோடியின் திறமையை ஒரு தசாப்தமாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் எனவும் புகழாரம். President, my Prime Minister Modi ji. Many people told me the government definitely postponed this event because of unnecessary criticism. Because this event is subject is entertainment. But I was confident this event definitely will happen because I am confident on my President, my Prime Minister Modi ji. வெயிலின் தாக்கத்தை பொறுத்தே பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். பள்ளிகள் திறப்புகள் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா? கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் 104 டிகிரி வந்துருச்சு பார்த்தோம் நாங்கள். அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள்
அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தாப்ப அது முடிவெடுக்கப்படும். வாக்காளர் பட்டியலை மேம்படுத்தும் வகையில் இறந்தவர்களின் பதிவு விவரங்கள் கோரல். இந்திய பதிவாளர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையரிடம் விவரங்களை கோரியது தேர்தல் ஆணையம். அரசு ஊழியர்களின் சொத்து விவரங்களை தகவல் உரிமை அறியும் சட்டத்தின் கீழ் வெளியிட முடியாது. பொதுநலன் இல்லாமல் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட முடியாது என்று தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் கோரிக்கை. நீதிபதிகள் நியமனம் குறித்து உச்சநீதிமன்ற கொலிஜியம் குழுவுக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் கடிதம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சந்தோஷ் என்பவர் கைது. ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டியை சேர்ந்த சந்தோஷ் என்பவரை தேனி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை. உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்கின் புகைப்படம் வீடியோக்களை பயன்படுத்தி நிதி மோசடி. பொதுமக்களுக்கு தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. சந்தையில் விற்கப்படும் ஓஆர்எஸ் பானங்களை வாங்கும்போது மக்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சில ஓஆர்எஸ் பானங்கள் வயிற்றுப்போக்கையும் நீரிழப்பையும் அதிகரிக்க செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கை. மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் முறிந்து விழுந்த வாழை மரங்கள். சாலையில் சாய்ந்து விழுந்த ராட்சத மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள். பொதுமக்கள் கடும் அவதி. கிருஷ்ணகிரியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வீடுகள் இடிந்து சேதம். சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ராணிப்பேட்டை அருகே ஆறுபடை முருக பக்தர்கள் சார்பில் 28ஆம் ஆண்டு புனித யாத்திரை பயணம். திரளான பக்தர்கள் ஒரே வண்ண ஆடை அணிந்து 1001 பால் குடங்கள் சுமந்து ஊர்வலம். இந்திய ராணுவத்தில் விரைவில் மீண்டும் இணைகிறது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் துருவ் ஹெலிகாப்டர். பாதுகாப்புத்துறையின் டிஃபெக்ட் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியின் ஆய்வுக்கு பிறகு மீண்டும் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்த அனுமதி. ஏப்ரல் மாதத்தில் 2,37,000 கோடி ஜிஎஸ்டி வசூலாகி உள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. கடந்த ஆண்டு ஏப்ரலை ஒப்பிடுகையில் 27,000 கோடி அதிகம் வசூல் என தகவல். புகழ்பெற்ற கேதார்நாத் கோவிலில் இன்று நடை திறப்பு. கோயில் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம். கர்நாடகாவில் தொழுகை நடத்துவதற்காக பேருந்தை பாதி வழியில் நிறுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட். ஹூப்ளி ஹாவேரி சாலையில் ஜவேரி அருகே நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் நடவடிக்கை. பாபா ராம்தேவ் வெளியிட்டுள்ள குளிர்பான விளம்பர வீடியோவை 24 மணி நேரத்தில் நீக்க வேண்டும். டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு.
IPL கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி. 100 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி அபாரம். IPL கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். IPL-இல் மும்பை அணிக்காக 6000 ரன்கள் குவித்து ரோஹித் சர்மா சாதனை. ஒரு அணிக்காக அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் ரோஹித் 2ஆம் இடம். மும்பை அணியின் இளம் வீரர் விக்னேஷ் புத்தூர் காயத்தால் நடப்பு IPL தொடரிலிருந்து விலகல். இதுவரை 5 போட்டிகளில் விளையாடி 6 விக்கெட்களை வீழ்த்தியுள்ளார். நடிகர்கள் அரசியலில் ஆர்வம் காட்டுவது அவர்களது விருப்பம், அவர்களுக்கு வாழ்த்து. தாவைக்கா தலைவர் விஜயை மறைமுகமாக வாழ்த்திய நடிகர் அஜித். புதுக்கோட்டையில் சூர்யா கட் அவுட்டுக்கு பீர் அபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பொதுவெளியில் சிறுவர்கள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சிம்புவின் 10 தல படத்தில் வரும் நீ சிங்கம் தான் பாடலே தற்போது தனக்கு மிகவும் பிடித்த பாடல் என விராட் கோலி பேட்டி. நீ சிங்கம் தான் என சிலம்பரசன் பதில் பதிவு. Most favorite right now? You'll be shocked. நீ சிங்கம் தான். பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் சூரி நடித்துள்ள மாமன் திரைப்படம் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு. ரசாவதி படத்தில் நடித்த நடிகர் அர்ஜுன் தாஸ் சிறந்த நடிகராக தேர்வு. தாதா சாஹிப் பால்கே திரைப்பட விழாவில் விருதை பெறவுள்ளதாக அறிவிப்பு. ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப் என எந்த ஷிப்பிலும் தான் இல்லை. தான் ரொம்ப நல்ல பொண்ணு என நடிகை கயாடு லோகர் ஓபன் டாக். மாதம் 3 பில்லியனுக்கும் அதிகமானோர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி வருகின்றனர். மெட்டா நிறுவன CEO மார்க் ஜுகர்பெர்க் தகவல்.